ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஓசோர் பங்கின் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலேயே சீக்கிரம் எழுந்து பெரும்பாலோர் இந்த திருப்பலிக்கு உரிய நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே நலமாக இருக்காது என்பதை நம்புகிறீர்கள். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு மன நிறைவு, துணிச்சல், நிறை மகிழ்ச்சி கட்டாயம் இருக்கும். ஆண்டவர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இந்த நற்செய்தியிலே 3 முறை வருகிறது. அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று. ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய பைபிளில் 365 தடவை இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? Do not be afraid, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு முறையாவது பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது. இன்றைக்கு சீடர்களை ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்ய அனுப்பும்போது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறேன், ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒன்று வச்சிருக்கிறேன். கணவனா, மனைவியா, அப்பாவா, அம்மாவா, மகனா, மகளா, மாமியாரா, மருமகளா, தாத்தா பாட்டியா, ஒன்று வச்சிருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளையே ஆண்டவர் சொல்வது போல இருக்கிறது. பாருங்கள், உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உங்கள் ஆன்மாவை கொல்லக்கூடியவர்களுக்கே அஞ்சுங்கள். பாருங்க, சாமி சொல்றாரு, எவ்வளோ பேர் உடலை காயப்படுத்தலாம், ஒரு பயம் போக வேண்டும், இன்னொரு பயம் வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், இந்த உலகத்தாரிடமிருந்து நீ பயப்பட வேண்டாம், கடவுளுக்கு மட்டும் நீ பயந்தா போதும். கடவுளுக்கு மட்டும் நீ பயந்தால் மற்ற எல்லா பயத்திலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, உன்னை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்வு தெரியும், உனக்கு நேரக்கூடிய துன்பங்கள் தெரியும், உன்னை யார் இன்னலுக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று தெரியும், எனக்கு மறைந்திருப்பது எதுவுமே கிடையாது. பாருங்கள், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? அவற்றுள் ஒன்றும் உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. சிட்டுக்குருவி மேலே நான் அக்கறையாக இருக்கிறேன், உன் மேலே அக்கறை இல்லாமல் இருப்பேனா? ஆண்டவரே, உமக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் இதுக்கு பயப்பட மாட்டேன் என்று நாம் எல்லாரும் துணிவு கொள்ள வேண்டும். மற்றவங்க தொந்தரவு செய்கிறாங்க, அதனால் நீ நற்செய்தி அறிவிக்காமல் இருக்கணும்னா, மற்றவங்க கேலி பேசுகிறாங்க, அதனால் நேர்மையாக வாழாமல் இருக்கணுமா? அமைதியாக இருக்காத, தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு.
தொடர்ந்து நல்ல பாதையிலே சென்று கொண்டே இரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், மக்கள் முன்னிலையில் நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வானக தந்தையின் முன்னிலையிலே நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நம்பிக்கையோடு இரு, தாட்சியோடு வாழ்ந்து காட்டு, துணிச்சலோடு இரு, நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான செய்தி இதுதான். உங்களுக்கும் எனக்கும் யார் எது வேணாலும் செய்யணும், சொல்லட்டும், பாவம் செய்ய தான் பயப்படணும். கடவுளுக்கு அஞ்சி நல்லதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற இந்த திருக்கூட்டத்துக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படி, ஏன் ஆண்டவர் இப்படி அமைத்தார்? இல்லை, இன்னும் முக்கியமாக இதற்கு பொருத்தமானதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எரேமியாவினுடைய புலம்பல்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் 5 புலம்பல் இருக்குது. எரேமியா, நிறைய பேர் பைபிள் படிக்கிறீங்க, சில பேர் கோயிலில் மட்டும் நற்செய்தி மற்ற பகுதிகள் வாசிக்கப்படும் போது மட்டும் கேட்குறீங்க. 5 புலம்பல்கள் இருக்குது. எரேமியா அழைக்கப்படும் போதே சொன்னார், ஆண்டவரே நான் சிறு பையன், எனக்கு பேச தெரியாது. ஆண்டவர் அந்த சாக்கு போக்கெல்லாம் ஏற்றுக்கல. சிறு பையன் சொல்லாத, பேச தெரியாதுன்னு சொல்லாத, நானும் உன் கூட இருப்பேன். ஒரு பக்கம் நீ ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் நீ தீமையை அழிக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய அழைப்பும் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுதான், தீமையை அழிப்பது, நல்லதை செய்வது. அப்படி தான் சொல்லி அழைத்தார். ஆனால் எரேமியாவினுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக துன்பம். உங்களுக்கு தெரியும், இயேசு சாமி சீடர்களை பார்த்து கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சொல்லும்போது திருமுழுக்கு யோவான் சொன்னாங்க, அப்புறம் இறைவாக்குனர்களில் பலர் என்று சொன்னார்கள், எலியான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு முக்கியமான பேர் இவர் மட்டும்தான் சொல்கிறாங்க, எரேமியா இறைவாக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவை மிக மிக நெருக்கமாக ஒத்திருந்தவர். இவரும் கல்யாணம் பண்ணல, அதிகமாக துன்புற்றார். ஆண்டவர் எவ்வளவோ வேதனையை இவர் அனுபவிக்க அனுமதித்தார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் எரேமியா சொல்கிறார், ஏன் என்னை அழைத்தீர் சொல்கிறார். இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழிவு தான் என்று சொல்லுகிறார். ஆனால் எரேமியாவுக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம், துன்பத்துக்கு மேல் துன்பம். இன்னைக்கு பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்க, சுற்றிலும் திகில் என்று பலரும் பேசிக்கொள்ளுகிறார்கள், பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். சீடர்களை அனுப்பும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு துன்பம் இருக்கும், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கல்லால் அடிப்பார்கள், சொல்லால் அடிப்பார்கள், வேதனை தருவார்கள், துணிச்சலாக இருங்கள் என்று சொன்னார். இங்கே பாருங்கள், எரேமியாவுக்கு பழி சுமத்துவார்கள், பழி சுமத்துகிறார்கள், என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்ப்போம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி உணர்ந்திருப்பீர்கள். ஒரே பயமாக இருக்குது, எல்லாம் திட்டுறாங்க, நான் எப்போ கெட்டு குட்டி சவரா போகணுன்னு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள் கூட அப்படிலாம் நினைக்கிறாங்க. எரேமியாவினுடைய உணர்வினோடு நம்முடைய உணர்வும் பொருந்தும் பல நேரங்களிலே. எரேமியா சொல்கிறார், எல்லாரும் இப்படி, நீ தானே என்னை கூப்பிட்ட, நீ தானே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொன்னாய், நீர்தானே உம்முடைய விருப்பப்படித்தானே இந்த ஆணை திருமணம் செய்து கொண்டேன், நீர்தானே இந்த பிள்ளைகளை கொடுத்தாய், நீர்தானே இந்த குடும்பத்தில் என்னை வைத்தாய், இந்த கம்பெனியில் என்னை வேலைக்கு அமர்த்தினாய். ஆண்டவரே, ரொம்ப வேதனையாக இருக்குது, தாங்க முடியல ஆண்டவரே. எரேமியா புலம்புகிறார். ஏன்? நம் ஆண்டவர் இயேசுவே சிலுவையிலே புலம்புகிறார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஜெஸ்ஸமனி தோட்டத்திலே ஆண்டவர் புலம்பினார், தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார், புலம்பினார். அதுபோலத்தான் கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த எரேமியாவை வாசித்து பாருங்கள், சக்தி கொள்ளுங்கள். கஷ்டப்படும் போதெல்லாம்
கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை வாசித்து பாருங்கள். பவுலினுடைய வேதனை. நானே 100 தடவை அந்த பகுதியை நான் கேட்டிருக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை பாருங்கள். கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சீடர்களை அனுப்பும்போது, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களுக்கு கடைசியாக வெற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்வதை நினைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வாசகத்தில் எரேமியா என்ன தெரியுமா சொல்கிறார்? இவ்வளோ கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். நம்ம கஷ்டத்தில் ரொம்ப கொடூரமானது என்ன தெரியுமா? தனியாக இருக்குமே, என் வீட்டுக்காரர் கண்டுக்கலையே, என் பிள்ளைங்க ஒன்றுமே கண்டுக்கலையே, என்னுடைய மனைவி அக்கறை இல்லாமல் அவங்க பாட்டில் எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்தில் வாழுறாங்களே. தனிமையாய் துன்புறுவதுதான் மிக மிக கஷ்டம். நம்ம எவ்வளவுதான் தனிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் கூட சொல்லுவேன், சில சமயத்தில் ஒரு ஆயருக்கு என்ன பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்கள் எல்லாரும், ஆயரே நாங்கள் உங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறோம்னா எந்த பிஷப்புக்கும் கஷ்டமே கிடையாது. எல்லா மக்களையும் எதிர்கொள்ள முடியும், எல்லா தேவைகளையும் சரி செய்ய முடியும். முழு மூச்சோடு ஒரு 100 அருள் பணியாளர்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பது, அதுதான் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். குருக்கள் கைவிட்டு விடுவார்கள், குடும்பத்தார் கைவிட்டு விடுவார்கள், நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். என்னை துன்புறுத்துவோர் தான் இடறி விழுவார்கள். ஆனால் மனித பலவீனத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில் எரேமியா என்ன தெரியுமா சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவரே, அவர்கள் அழிவதை நான் பார்க்க வேண்டும் சொல்கிறேன். நம்ம அப்படி புதிய ஏற்பாட்டு மக்கள், சிலுவையை பார்த்த மக்கள் அப்படி சொல்லக்கூடாது. தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படி சொல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளும் அறிபவரும் நீரே, என் எதிரிகளை பழிவாங்குன்னு எரேமியா சொல்கிறார். நம்ம பழி வாங்குவதை நாம் காண வேண்டாம். என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். கடைசியாக எரேமியா எப்படி முடிக்கிறார்? ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், அவரை புகழ்ந்தேத்துவேன். நம்ம எல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமையின் மக்கள் அல்ல, அதை தாண்டி உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா நம்முடைய பாடம். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஏன் 100 வருஷம் நம்முடைய வேதனைகள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற முடிவில்லா மகிமைக்கு முன் ஒன்றுமில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா துன்பங்களையும் தாங்குவது எப்படி? ஆண்டவருடைய பிரசனத்தினால். அன்னை தெரேசா எப்படி எல்லா துன்பங்களினுடைய மகிழ்ச்சியாக மற்றவர்களின் துன்பங்களை குறைக்க முடிந்தது? புனிதமிகு நற்கருணை ஆண்டவரே ஆராதித்ததால், பலியில் பங்கு பெற்றதால், அவரை பெற்றுக்கொண்டதால். ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை என்னை உறுதிப்படுத்தும். அதுதான் நம்முடைய ஆன்மீகத்தின் மையம். ஒரு பக்கம் வல்லமையுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி என்னை உற்சாகப்படுத்த, நம்பிக்கையூட்ட ஒரு வாய்ப்பு இருந்ததாக நான் நினைக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் என் வழியாக அவருடைய வார்த்தையால் உங்களை உறுதிப்படுத்துகிறார். துணிச்சலோடு இருங்கள், பாவம் செய்ய மட்டும் பயப்படுங்கள், நல்லது செய்வதில் தொடர்ந்து நிலைத்திருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். அவருடைய வார்த்தை உங்களோடு இருக்கட்டும். அவருடைய புனிதமிகு நற்கருணை உங்களோடு இருக்கட்டும். இந்த நாட்களில் இன்னைக்கு சாயந்தரம் கூட நற்கருணை கொண்டாட்டம், பவனி எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், நான் சொன்னேன், இந்த நற்கருணை பலி என்ன தெரியுமா? அதை ஒரு மெமோரியல் என்று சொல்லுவார். ஒரு பக்கம், ஆண்டவரே சிலுவையிலே எனக்காக உயிரை கொடுத்தீரே, நான் யாருடைய உயிரையும் எடுக்க மாட்டேன்,
மற்றவங்களுக்கு உயிரை கொடுப்பேன் என்று நினைவுபடுத்தத்தான் இங்கே ஒரு பலி. இன்னொரு பக்கம் நமக்கு மட்டும் ஞாபகம் மூட்டல, தந்தை கடவுளுக்கு ஞாபகம் மூட்டுறோம். அப்பா, தந்தையே, உன் மகன் எங்களுக்காக இறந்தார் தெரியுமா, நீர் தானே அனுமதித்தேன், அதை பார்த்து எங்கள் மேலே இரக்கமாயிரோம். தந்தைக்கு நினைவூட்டுகிறோம், நமக்கு நினைவுபடுத்தி கொள்ளுகிறோம், துன்பங்களை தாங்க சக்தி பெறுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் மீண்டுமாக இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பொறுமையோடு, தாழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு துன்புறுங்கள். ஆண்டவருக்காக வெற்றி நிச்சயம், நிலை வாழ்வு நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.